இப்போ வந்து பாலா பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அறந்தாங்கி, அதுக்கப்புறம் பர்கூர், ஈரோடுக்கு மேலே இருக்கிற அந்த பர்கூர், அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம். நம்ம மேல்மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எங்களுக்கு இந்த உதவி வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போது தான் வந்துட்டு சரி எங்க எது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது. ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது, ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆனா வந்து ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதியோர் முதியோர் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு கிட்ட இருக்கும். ஆட்டோ வந்து நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லா ஆட்டோ நிறைய இருக்கு. ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது, அவங்களும் நிறைய உதவி பண்றாங்க. ஆனா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியா நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு. ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்கல. 50 ரூபா 30 ரூபாய்க்கே பஸ்ல வந்து கவர்மெண்ட் பஸ்ல வந்து ஒரு கம்மியான காசு கிடைச்சா போதும். ஒரு ரூபாய் ஏத்துனாலே நம்ம இடத்துல வந்துட்டு ஐயோ என்ன ஒரு ரூபாய் ஏத்திட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுதுன்னா மெயினா வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள், அதுக்கப்புறம் வந்து ஆஹ், ரொம்ப வயசானவங்க, உடம்பு தெரியல, பிரெக்னன்ட் கர்ப்பிணி பெண்கள், அது அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ நேரத்தை பிஸியா இருந்துரும். ஒரு ஷேர் ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோ பிஸியா இருக்கு, எல்லா நேரத்துலயும் வந்து கிடைக்காது. ஆனா அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோ கால் பண்ணா உடனே வந்துடும். ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும் தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம். இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்கு, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் பல்லாவரம், பம்மல், இங்கேருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டத்தூர் தான் இருக்குன்னா குண்டத்தூருக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை, அதுக்கப்புறம் போச்சலூர், இந்த சரணி, காமராஜபுரம், நாகல்கனி எல்லாமே வரும். எதுக்காக வந்து ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்க சென்டர் கிட்ட எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு கேள்விக்காக தான். மற்றபடி ஒரு ஆபத்து இல்ல போய் ஆகணும், அதே ஆட்டோ தான் போய் ஆகணும்னா அதுக்கு போகலாம். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்கிள்லயா பல்லாவரம் பம்மல்குள்ளவே தானா அப்படின்னு இல்லை, இது கொடுக்குறோம். இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது, எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேற்கொண்டு அடுத்த 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 ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம். இது ஆட்டோ. அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது எங்களுக்கு, தேவைகள் நிறைய வருது. அதெல்லாம் தனியா ஒரு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்ட வந்து இந்த ஆட்டோ விடுவோம். அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாண்ட்ல போட்டிருக்கோம். இது ஜங்ஷனா இந்த பிரிட்ஜ் கிட்ட போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ இங்கே கால் பண்ண ஒரு ஜங்ஷனா இடம் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த நம்பர் தான் மெயின். இந்த நான் கீழே உள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா எப்போ வேணா வந்து உங்க பலன் அடையலாம். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த கட்டமா என்ன உதவி, நிறைய மண் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அடுத்து என்ன உதவி பண்ணலாம் நீங்க? நிறைய தான். இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க படிக்க வச்சுட்டு இருக்கான். அது வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. நேத்து கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அது சொன்னாங்க. நம்ம வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது. அவ்வளோ பணம் நம்ம கிட்ட கிடையாது. வந்து அவன் கஷ்டப்படுறான், அவன் சம்பாதிச்சு வச்சு தான் பண்றான். அவன் வந்து ஒரு 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 அரசாங்கம் கிடையாது, இல்ல வந்து ஒரு 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 பெரிய ஒரு பிசினஸ் மேக்கெட்டோ அது மாதிரி கிடையாது. ஒரு நார்மல் பர்சன் தான். டிவியில ப்ரோக்ராம் வருது, நிறைய வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான். இதுல வரக்கூடிய வச்ச ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுருந்தான், நிறைய பேரை படிக்க வச்சிருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோலாம் வந்தோடனே கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க. சரி அதை வச்சு தான், ஆனால் இது மாதிரி ஆம்புலன்ஸாக கொடுக்கலாமாண்ணே, கொஞ்சம் இதை பண்ணலாமே, கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்பதான் பிளான் பண்ணுது. ஆம்புலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது அப்படி கிடையாது. கொரோனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அது தெரியும். ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்தால் ஒருத்தரை காப்பாத்திடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது. அப்போ பிளான் பண்ணி அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனால இருந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் சரி இது எங்க கொடுக்கணும் போது சரி எங்க இந்த வசதியே இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் அது மாதிரி எங்க எது இல்லையோ அதுதான் கொடுத்துருக்கோம். இங்க இருக்கு, ஆட்டோலாம் இருக்கு சில இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது. ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும், நம்ம அந்த டைமுக்கு வரணும். முதியோருக்கான எல்லா நேரத்துலையும் எல்லாம் ஃப்ரீயா கூட்டு போக மாட்டாங்க. இது அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது, இது அவங்களுக்கு ஃப்ரீ தான். கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், வந்து மாற்றுத்திறனாக இருக்கட்டும், முதியோர் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான். இவங்க எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும், இல்ல ஒரு அர்ஜென்ட் எங்க போகணும் இதுல இது பண்ணி